ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குடா. 10 வருஷம் வெட்டிச்சு செதறணும். எட்ரா கொக்கி. தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிடதோம் தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிட தகதோம். மாப்பிள்ளை இன்னும் வரலையாமா? ஐயோ, மணி 11 ஆகுதேம்மா. இன்னும் சாப்பிடாம இருந்தா எப்படிமா? புனிதா, கொஞ்சம் சாப்பிடுமா. எனக்கு வேணாமா, அவர் வந்துடட்டும். வர்றவரா இருந்தா இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணுமே. உன் போனையும் அட்டென்ட் பண்ணலன்னு சொல்ற. அவர் வர்றப்ப வரட்டும் கண்ணு. நீ அம்மாக்காக கொஞ்சம் சாப்பிடுறா. அவர் வீட்டுக்கு வரல, நானே கவலையில இருக்கேன். உங்களுக்கு நான் இப்ப சாப்பிடுறதா முக்கியமா? மரகதம், என்னாச்சு? புனிதா எதுக்கு சத்தம் போடுறா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க போய் படுங்க, போங்க. ஏங்க, கபில இன்னும் வீட்டுக்கு வரல போல இருக்கே. ரொம்ப முக்கியம். ஏண்டு அம்மாவும் பொண்ணும் அங்க இவ்வளவு காரசாரமா ஏதோ விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அது என்ன ஏதுன்னு நமக்கு தெரியலையே. எதையாவது தவற விட்டோமான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படியா சொல்றீங்க? பின்ன ஏண்டி, என்னைக்காவது மரகதம் கிட்ட புனிதா இவ்வளவு சத்தமா கோபமா பேசி பாத்திருக்கியாடி நீயே? ஆமாங்க, அதாங்க ஏதோ நடந்திருக்குங்க. இதையெல்லாம் கவனிச்சிருந்தீன்னா நீ நாச்சி ஆகியிருக்க மாட்ட. ஆனா உனக்கு அவ்வளவுலாம் அறிவில்லைல்ல. விடு, ரொம்ப பெருமைப்படாது. புனிதா, என்னமா அதெல்லாம்? அப்பா, என்கிட்ட இப்ப எதுவும் கேட்காதீங்கப்பா, ப்ளீஸ்பா. ஏதோ சத்தம் கட்டு நாங்க எல்லாரும் பதறி போய் ஓடி வந்தா, அம்மாவும் பொண்ணு தூங்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியலையா பாட்டி? கோவப்பட்டு போனவரு இன்னும் வீட்டுக்கு வரல போல. சும்மா இருடா. என்ன மாமா, இவன் மாப்பிள்ளை இன்னும் வீட்டுக்கு வரலையா? இல்லப்பா, இன்னும் அவர் வீட்டுக்கு வரல. எல்லாம் இதோ இவனால. அக்கா, மாமா வந்துட்டாரு. என்ன இங்க நிக்கிறீங்க? கபிலன், என்ன யாருமே தூங்கலையா? மாமா, நீங்க வீட்டுக்கும் வரல, போனையும் அட்டன் பண்ணலன்னு அக்கா இங்கேயே இருக்காங்க மாமா. புனிதா, நீங்க சாப்பிட்டீங்களா? ஏங்க, கோச்சுக்கிட்டு நீங்க ஆபீஸ்ல இருந்து கிளம்பி போயிட்டீங்க. வீட்ல பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கிறது ஞாபகம் இருந்தா அவ பண்ற போனையாவது நீங்க அட்டென்ட் பண்ணி பேசிருக்கலாம்ல. என் பொண்ணு பசி தாங்க மாட்டா. இவ்ளோ நேரம் ஆச்சு, இவ்ளோ நேரம் வரைக்கும் அவ சாப்பிடவே இல்ல. அம்மா இருங்க. புனிதா, உங்க அம்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்க? ஏங்க, ஆபீஸ்ல இருந்து நான் கோச்சிக்கிட்டு போனேன்னு யாருங்க சொன்னது? கபிலன், அப்ப நீங்க கோவமாலாம் இல்லையா? அட, எதுக்குங்க எனக்கு கோபம்? எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்ல மாப்பிள்ள, இந்த புனிதா பிறந்த நாளுக்காக தொழிலாளிகளுக்கெல்லாம் இந்த போனஸ் கொடுக்கிற விஷயமா பேச்சுவார்த்தையில உங்களுக்கும் மணிகண்டனுக்கும் ஏதோ பிரச்சனை வந்ததாகவும், அதுல நான் சொல்றதை யாருமே கேட்கறது இல்லைன்னு கோவிச்சுக்கிட்டு நீங்க கிளம்பி போனதாகவும். நான் சொன்னதை கேட்கலன்னு கோச்சுக்கிட்டு ஆபீஸை விட்டு நான் போயிட்டு தான் சொல்ல வரீங்க, அப்படித்தானே? உங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. நான் ரூமுக்கு போய் தூங்குறேன். இருப்பா, புனிதா சாப்பிடாம கொள்ளாம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவளை சமாதானம் பண்ணாம நீ போய் தூங்க போறியா? மணிகண்ட சொன்னதுதான் உனக்கு இவ்வளவு கோவமா? டேய் மணிகண்டா, இங்க வா. அம்மா, நீ போய் மாமா கிட்ட மன்னிப்பு கேளு, போ. மன்னிப்பா? நான் எதுக்கு மாமா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நான் தான் எந்த தப்புமே பண்ணலையே. என்னால மன்னிப்புலாம் கேட்க முடியாது.